சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் மே 1 ரிலீஸ் ஆக போதுப்பா. அப்படி இல்லைனா நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும். அதாவது தீபாவளியை டார்கெட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க என தகவல்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இன்னுமே சன் பிக்சர்ஸ் அஃபீஷியலாக இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சரி, லோகேஷ் கனகராஜுக்கும் சரி, இந்த படம் ஒரு முக்கியமான படமாக பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து சௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போறாரு. இப்போ ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் நடிக்க போற அடுத்த படம் என்ன அப்படின்றது குறித்து தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது வேட்டையன் படத்தை, அந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறதா சொல்லப்படுது. இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. நெல்சன் படத்தை எடுக்கிறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிரடியாக ஒரு முடிவை எடுத்திருக்காராம். அதாவது இளம் இயக்குநர்களோட பணியாற்ற போகிறாராம். அப்படி பிரதீப் ரங்கநாதன் இப்போ அவரோட நடிப்பில் இப்போ டிராகன் படம் செம சக்கப்போடு போட்டுட்ருக்கு. 3 நாளில் 50 கோடியை கலெக்ஷன் கொடுத்துருக்கு. வேற எந்த படமும் செய்யாத சாதனையை இந்த படம் கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. அதாவது 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் இன்னும் 2 வாரங்களில் வந்துடும் என சொல்லப்படுது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரஜினிகாந்திடம் போட்டு காமிச்சிருக்காங்களாம். படமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா வியந்து பாராட்டியிருக்காரு. மேலும் பிரதீப் ரங்கநாதன் அருமையாக நடிச்சிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே, கோமாளி போன்ற படங்கள்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் காண்பிச்சாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா பாராட்டி இருந்தார். அப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கதை எழுதுங்க, அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால் பிரதீப் ரங்கநாதனுமே ரொம்ப உற்சாகமாக கதை எழுதினார். அதுங்களையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் அவர் கமிட் ஆகி போனதுனால அவரால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கான்டாக்ட் பண்ண முடியல. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே என்ன சொல்லியிருக்காராம், பிரதீப் நீங்கள் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க, ஒரு கதை ரெடி பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம அதில் பண்ணுவோம், உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னுடைய படத்தில் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தான் என்னோட அடுத்த படத்தை எடுக்கணும் என ரஜினிகாந்த் சொல்லியிருக்காராம். இதை கேட்ட பிரதீப்போ ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. மேலும் டிராகன் படத்தோட இயக்குனரோட பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்துலையும் கமிட் ஆயிருக்காரு. இதனால பிரதீப் ரொம்பவே பிஸியா இருக்காரு. சூப்பர் ஸ்டாரை வச்சு கண்டிப்பா ஒரு தரமான படத்தை எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களால் நம்பப்படுது. நீங்க பிரதீப் ரங்கநாதனும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து இணைந்து நடிக்க போற படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு விஷயம் பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.